டேய் ஹலோ இடிப்பா இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட காய்ச்சிட்டு வர. ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? டேய் அப்பாவோட கொஞ்சம் வேலையாயிட்டா பெட்டிக்கலோ. சரிடா நான் வாரேன்டா. சரியா இப்பயே அந்த விஷயம் மாத்தான்டா போயிட்டு வாரேன்டா கண்ணி கொண்டா. பெரியம்மா, அம்மா கால் பண்ணியா? இல்ல மகன் பண்ணல. சாப்பிடுறியா மகன்? ஓ பெரியம்மா, வெயிங்க கிளாஸ் மிரிக்கு. அப்ப சரி பெரியம்மா, நான் கிளாஸே போயிட்டு வரேன். சரி மகன், கவனமா போயிட்டு வா. பெரியம்மா, பெரியப்பா அங்க. அவருக்கு சரியான வேலையா மகன், இனித்தான் வருவார் போல. சரி நான் போயிட்டு வரேன். சரி மகன். பெரியப்பா. மகன் எங்க பெரியப்பா அவனே? வேலைமான் சுணங்கிட்டு சாப்பிட்டாதானே நீ? ஓம் பெரியப்பா. கிளாஸுக்கு அவரை காசு எதுவும் வேணுமா? இல்ல வேணாம், இப்ப சாப்பிட்டு. சரி பார்த்து போயிட்டு வா. சரி இப்ப நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. இந்த கிளாஸ் என்ன மாதிரிடா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பண்ண அன்னைக்கு 2 நாள் லீவ் ஒரு இது அப்பாவோட எங்கேயும் போறேன். போண்டா நானும் அப்பாவோட டவுனுக்கு ஒரு வேலையா போறதுக்கு இருக்கேன்டா. வரா நீங்க நான் அப்பாட்ட கேட்டுதான் பாக்கேன். டேய் வாடா. வந்துட்டீங்கல்ல? இல்லடா இன்னும் சுனைக்கு விட்டான்டா. அது சரி, அதோட 2 நாள் லீவ் வருது அப்பாவோட எங்க போறேன். எங்கடா நான் போயிட்டேன். எங்கடா வாண்டா. ஏன்டா நீ அவன்கிட்ட கேட்கப்பட நீ நெகில தட்டு? டேய் அவ அப்பா இல்லடா, அவ அப்பாவோட போதை பழக்கத்தாலே அவன் அம்மா விட்டு பிரிஞ்சுட்டு அவர் வீட்டார். இது தெரியாடா அன்னைக்கு தெரிஞ்சுடா கேட்டிருக்க மாட்டேன். என்ன நினைச்சான்னு தெரியா? அவ அம்மாவும் இப்ப அவனோட இல்லடா, வெளியேறிக்க. அவ அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து அவட பெரியம்மா தான் அவனை பார்த்துட்டு இருக்க. தெரியாடா இன்னைக்கு பாவம்.
வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம கடந்து வந்திருப்போம். அதுல எத்தனையோ விஷயங்கள் நம்மள பாதிச்சும் இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் நாம ஒன்றே ஒன்று மனதுல என்னன்னு, நல்லதுண்டா உயர்ந்து போம், அதுவே கெட்டதுண்டா கடந்து போம். இறுதியில நமக்கு கிடைக்கிறது என்னவோ அந்த அனுபவம் தான். அப்பாவும் இல்லை, கூட அம்மாவும் இல்லை, ஆனா என்னை சுத்தி இருந்த உறவுகள் என்ன கைவிடல. பெத்த அம்மா அப்பாவா இல்லாட்டியும் அந்த அன்பு என்ன பெரியம்மா பெரியப்பாட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. நம்ம மேல அன்பு வைக்க யாரும் இல்லைன்னு எப்பவுமே நினைக்க கூடாது. ஏண்டா நம்ம கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு வைக்க நம்மட வாழ்க்கையில கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. அப்படி ஒரு உறவாலதான் நான் எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கையில என் கைய பிடிச்சி வழிகாட்ட என் அப்பா என்னோட இருக்கணும். ஆனா நான் கடந்து வந்த பாதையில என் மகனும் பயணிக்க கூடாண்டு அவன் கைய எப்பவுமே இறுக்கமா பிடிச்சுக்கிறேன். என் வாழ்வோட பின்பமா அவன் எப்போதும் என்னோட இருக்கான். ஆனாலும் அவனோட வாழ்க்கைக்கு தகுந்த புது வழியை அவனுக்கு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா என் மகன்ட அன்புக்கு எப்பவுமே உண்மையா இருப்பேன். எப்பவுமே கசப்ப மறந்தா தானே வாழ்க்கை இனிப்பா இருக்கும். ஸோ இதான் என் அன்டோல்ட் ஸ்டோரி.